எல்லாருக்குமே வணக்கம். நம்ம சேனலில் நம்ம ஒரு ஹெல்த்தியாக நியூட்ரிஷியஸான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மிக்ஸ்ட் வெஜிடபிள் சூப். நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ஸோட பெனிஃபிட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனியன் வந்து பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது. கேரட் வந்து ஐ ஹெல்த், வெயிட் லாஸ் அண்ட் டயட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பீன்ஸ் வந்து நம்மளோட ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. ஹார்ட் ஹெல்த் அண்டு நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. கேப்சிகமில் விட்டமின் ஏ அண்ட் சி இருக்குது. இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு கேப்சிகம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கேபேஜில் விட்டமின் சி இருக்குது. நம்மளோட டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. அதே சமயம் கொலஸ்ட்ராலையும் வந்து லோ பண்ணுது. ஸோ வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலான்றது சேனலுக்குள்ளே போய் பார்க்கலாம். பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி இடித்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் எசன்ஸ் வந்து ஆயிலில் நல்லா இறங்கும். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வெங்காயம். நம்ம சேர்க்க போகிற எல்லா வெஜிடபிள்ஸும் 1 நிமிஷத்துக்குள்ளே குக் ஆனால் போதும். ஏன்னா சூப்பில் வெஜிடபிள்ஸ் ஓவர் குக் ஆகக்கூடாது. வெங்காயம் வந்து கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிற கேரட். நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்தா தான் நமக்கு சீக்கிரமாக குக் ஆகும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போது கேரட் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் பீன்ஸ். எல்லாமே ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. திக்காக கட் பண்ணிடாதீங்க. அதனால் நமக்கு ஒரு மாதிரி ரா ஸ்மெல் கிடைக்கும் சாப்பிடும்போது. இப்போது பீன்ஸும் நல்லா வெந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கேப்சிகம். நான் செய்கிற குவான்டிட்டி வந்து 3 பேருக்கு வரும். நீங்கள் நிறைய பேருக்கு செய்ய போகிறீங்கன்னா டபுள் பண்ணிக்கோங்க குவான்டிட்டியை. கேப்சிகமும் வெந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வந்து கேபேஜ். இது எல்லாமே வந்து இப்போது இன்னும் ஒரு 1 மினிட்க்கு நல்லா குக் ஆகட்டும். லோ ஃப்ளேமில் வச்சே வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப லிக்விடாக இருக்கக்கூடாது. இப்போது நம்ம சால்ட் 1 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 3 நிமிஷம் இது நல்லா பாயில் ஆகட்டும். இப்போது 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் வெஜிடபிள்ஸ் ஓரளவு. அந்த ஸ்டேஜில் வந்து நான் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் சேர்க்குறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி புதினாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து காஞ்ச மிளகாவை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி அரைச்சி எடுத்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் வீட்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் நல்லா பாயில் ஆகிடுச்சு. நீங்கள் ஸ்டவ் ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 30 செகண்ட்ஸ் இது வந்து பாயில் ஆனால் போதும். ஓவர் குக் பண்ண வேணாம். அவ்வளோதான், நம்மளோட சூப் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் டு கைத்ரி's கிச்சன் கார்னர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.